இன்னைக்கு காலையில சகான ஸ்கூல்ல விட்டுட்டு அவனுக்கு பாய்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்த முதல் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலாமங்கலத்துலேருந்து பசங்க வந்து டெம்பர் ஓட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். சரிடா ஆச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் தம்பி ஒருத்தர் வந்து மொபைல் ஸ்கிரீன் ஓட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பார வந்துட்டாரு, ஏதாவது நல்ல படமா போட்டு விடுறான்னு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன தரமான படம் ஒன்று இருக்குன்னு சட்டசபையை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஏரியூர் விளையாட்டில இருந்து ஒரு ப்ரோ வந்து மொபைல் பேனல் மாத்திட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பா கூட உட்காந்து டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. முடி அழகா இருக்கா இல்லை கேவலமா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. நல்லா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? அதான் ஸ்டைலு. முடி அப்படி ஒன்னாதான் ஸ்டைலு. முடிஞ்சா நீங்க பண்ணி பாருங்க. இந்தா ஒன்றும் இல்லையே. என்ன மனசுல 20 வயசு இளவட்ட பையன் நடப்பு. திருவிழாவுக்கு போயிருந்தல கலர் கோயில் அங்கே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திருவிழாவில் சரி நான் தான் வண்டி ஓட்டிட்டு போனேன்னா, ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்டா இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் உட்காந்தாரா, ஒரு பிள்ளை என்னை மட்டும் பார்த்துச்சு. பொய்யா பேசிக்கிட்டே தெரியும். இப்படி உண்மையாக என்னைக்கா சொல்லிக்காரு? வெறும் பொய்யாதான் சொல்கிறேன். நான் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுறீங்க? ப்ரூவ் பண்ண உனக்கு போய் தாலிட்டு வச்சிட. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்பான், அவர் சொன்னார் என்ன பண்ணுறீங்க? சொன்னா பிடிச்சிச்சுன்னா வீடியோ பார்ப்பாரு. இருங்க பாண்டியனன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அவருக்கு தெரியும், அவர் தான் அந்த இடத்துல இருந்தார். பொய்யா பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும். உண்மையாக என்னைக்கு சொல்ல பேச மாட்டேங்கிறேன். நான் தான் ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துக்கூடாதுன்னு விலகி வந்துட்டேன். அப்படியா? சரி, ஆமாம், நல்லது நல்லது. பொய்யில் அது முடிஞ்சு விருந்துடாம விடு. சரி சரி விடு விடு, அசியம் விடுத்தாங்க. அப்புறம் சட்டசபை எப்படி இருந்து இன்னைக்கு? சட்டசபை கூட்டம் கூடவே இல்லையே. கூட்டம் கூடவே இல்லையா? அவ்வளவு பேர் இருந்தாங்க, கூட்டம் கூடவே இல்லையா? பாதி பேர் எழுதி போட்டாங்களே. இன்னைக்கு நடந்த சட்டசபை இன்னைக்கு நேற்று நடந்தது. நேற்று அன்னைக்கு தான் இல்லை நேற்று. சரி விடுங்க. கேமரா அப்படி இருக்கும் பாருங்க, அழகா இருக்கீங்க பாருங்க. அலையவே கணு தமிழ்நாட்டுக்கு ஒரே தரலாங்க. என்ன எந்த தரலாம்? வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு வயசு 65 70 ஆக போகுது. 65 20 ஆக போகுது. முஸ்தபாவுக்கு வந்து 65 வயசு, ஆனால் 20 வயசு எலோட்ட பையன் மாதிரி தான் இருப்பாரு. ஆமாம், இப்போ டான்ஸ்லாம் ஆடுவார். டான்ஸ் ஆடுங்க. பிரேக் செந்தில் மாதிரி பிரேக் டான்ஸ் ஆடுங்க. அந்த டான்ஸ் ஆமாம்மா அப்படியா? இந்த டான்ஸ் வராது. நான் சொல்றீங்க செஞ்சுட்டோம்ல, வச்சு செஞ்சுட்டு இல்லை. ஆமாடா, வயசு ஒரு ஆச்சு, ஊருக்கு போகலான்னு பார்க்குறேன். பாருங்க என்ன சொல்றீங்க? போயிட்டு வர. யார் போய் சொன்னது? போயிட்டு வர்றேன். உன்னை யார் இங்கே இருக்க சொன்னது? உன்னை யார் உன்னை போய் சொன்னது? நீங்கள் அசியப்படுத்துறீங்க. உன்னை அங்கே தான் இருக்க சொல்கிறான். சரி, நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? ஒழுங்காக கடையை பார்த்துட்டு உட்காரு. நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? நான் அரேஞ்ச் மேரேஜ். அப்போ லவ் பண்ணதே இல்லையா? அது வேலையே இல்லை. ஏன்? பொறுப்பான ஒரு ஆமாம் பையனாக இருந்துட்டீங்களா?